ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டீபக்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டீபக்னா நம்ம எழுதியிருக்க கோட்ஸில் நிறைய பக்ஸ் இருக்கும். அதை எல்லாமே கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு பேர் தான் டீபக்கிங்னு சொல்கிறாங்க. இப்போ அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் VS கோடில் A, Bன்னு சொல்லி 2 வேரியபிளில் 10, 20ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். இது console.logல A+Bன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. இப்போ நம்ம கார்னரில் பார்த்தீங்கன்னா ரன் அண்ட் டீபக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது VS கோடில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் ரன் அண்ட் டீபக்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினலில் அவுட்புட் வந்திருக்கும். நம்ம வழக்கமாக Node.jsல அவுட்புட் வர வைக்கணும்னா நோட் போட்டு அந்த ஃபைல் நேமை போட்டால் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன் அண்ட் டீபக் கொடுக்குறப்பே வந்திருக்கும். இப்போ நீங்கள் எந்த லைன்ஸ் ஆஃப் கோடை டீபக் பண்ணுமோ அதுக்கு பக்கத்தில் அந்த ரெட் கலர் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைனில் இருக்க கோட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வந்திருக்கும். இதில் நீங்கள் அந்த லைனில் போய் உங்கள் கர்சரை வச்சிங்கன்னா ஒரு வேரியபிள்லேயும் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நான் ஒரு 3 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதியிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு 1000, 2000 இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் போகிறப்ப நிறையா செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள்.